பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். ஆபகூக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தரிசனம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராலே கொடுக்கப்படுகிறது. இப்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டு தரிசனங்களை கொடுக்கின்றார். அதை முன்வைத்தே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஓடுகின்றோம். ஆண்டவர் சொன்னது செய்வார் என்று சொல்லி சில சமயங்களில் தரிசனம் உடனடியாக நிறைவேறுகிறது, அநேக நேரங்களில் தாமதிக்கின்றது. அப்பொழுது நமக்கு குழப்பங்கள் ஏற்படுகிறது, சந்தேகங்கள் ஏற்படுகின்றது. அப்போ தான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் நம்ம தடுமாறுகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு, தாமதிச்சாலும் பா நீ கவலைப்படாத, எனக்காக காத்துரு, நிச்சயமாக நடக்கும், அது பொய் சொல்லாது, நிச்சயமாக அந்த காரியங்கள் நான் வாக்குத்தத்தம் பண்ணியவைகள் வாழ்க்கையில் நடக்கும், நீ அதுக்காக காத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் நான் கர்த்தரை தேடி இனத்தை கண்டேன், நான் 5 வருடமாய் ஆண்டவரை தேடுகிறேன், இப்படிப்பட்ட வாக்குத்தை கொடுத்து 10 வருடம் ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது தாமதித்தாலும் நிச்சயமாக தரிசனம் நிறைவேறியே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் சொல்லுவான், கதை முடிந்து போய்விட்டது, இனி என்ன இருக்கிறது, உனக்கு இத்தனை வயதாகிவிட்டது, இத்தனை காலமாகிவிட்டது என்று சொல்லி அவன் உங்களுக்குள்ளாக சோர்வை ஏற்படுத்துவான். நீ ஆண்டவர் தேடி தேடி எண்ணத்தை கண்டாய், ஊழியம் செய்து செய்து எண்ணத்தை கண்டா என்று சொல்லி சாத்தான் பேசுவான். ஆனாலும் கூட பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஏன் தெரியுமா? எத்தனை காலங்கள் ஆனாலும் தரிசனம் தான், அது நிறைவேறியே தீரும். அது ஒரு நாள் அது பொய்யாய் போகவே போகாது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று கூட அது தரையிலே வீணாக விழாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடினமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் சிறைச்சாலையில் இருப்பது போல உணரலாம், இன்றைக்கு வியாதியின் அகோரத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம், இன்றைக்கு நடுத்தருவில் நீங்கள் கிடக்கலாம், ஒருவரும் இல்லாத மனிதனாக இருக்கலாம். ஆனாலும் கூட தரிசனத்தை நம்புங்கள், தரிசனத்தை விசுவாசியுங்கள். என் கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார், அவர் அப்படியே செய்வார் என்று விசுவாசம் முழக்கம் விடுங்கள். அப்பொழுது ஏற்ற காலம் வருகிற பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். பிரியத்துக்குரியவர்கள், எதை இழந்தாலும் தரிசனத்தை இழந்து விடாதிருங்கள். உங்களுடைய கண்கள் வேறு எங்கும் அலைந்து திரிய வேண்டாம். ஆண்டவரே நீர் சொன்னீரே என்று சொல்லி அதை நோக்கியே பிரயாணப்படுங்கள். தாமதித்தாலும் ஆனாலும் கூட நிச்சயமாய் வரும். இந்த வருடத்தில் நிச்சயமாக இது வரும். அப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? நன்றி அப்பா, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி ராஜா. வியாதிகளை நீக்கிங்க, கடன் பாரங்களை நீக்கிங்க, போதை அடிமைத்தனத்தை நீக்கிங்க. உடைய பிள்ளைகள் எந்த காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதை வாய்க்க செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க. ஆமென்.